வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புஸ்தகத்தை தொடர் போதனையாக படித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பதற்கான 10 காரணங்கள் என்றதான தலைப்பில் நாம் படிக்கிறோம். எத்தனை காரணம் படிச்சிருக்கோம்? ஏன் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நம்ம படிக்கணும்? வாட் ஆர் த ரீசன்ஸ் why I should study the book of Revelation? What are the reasons? How many reasons? I found 10 reasons. முதலாவது காரணமாக எதை சொன்னேன் நான்? ஏன் படிக்க வேண்டும்? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த புஸ்தகத்தை தான் படிக்க வேண்டும்? வெளிப்படுத்தின புஸ்தகத்தை தான் படிக்க வேண்டும். ஏமாற்றத்திற்கு எதிரான ஒரு பெரிய பாதுகாப்பு எந்த புஸ்தகத்தில் இருக்கிறதுனா வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் கடைசி காலம் என்று சொல்லுகிறவர்களை பாருங்கள், கள்ள உபதேசம் பேசுகிறவங்கள பாருங்கள், எந்த புக்கை தான் கை வைப்பாங்கன்னு சொன்னால் எடுத்தது வெளிப்படுத்தின புத்தகத்தை தான் கை வைப்பாங்க. ஏன் அப்படி கை வைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நன்றாக தெரியும் யாரும் வெளிப்படுத்தின புஸ்தகத்தை படித்திருக்க மாட்டார்கள் என்று நன்றாக தெரிந்ததுனால தான் அந்த புஸ்தகத்திலிருந்து எடுத்து நம்மள்கிட்ட பேசுவாங்க. இப்போது பொதுவாக நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நம்ம சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள்கிட்ட இந்த கள்ள உபதேசக்காரங்க வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலிருந்து இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதான விஷயத்தை ஏதாவது எடுத்து பேசினா நம்ம மக்கள் அதற்கு பதில் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? தெரியாது. கரெக்ட், அதுதான் காரணம். அவங்களுக்கு பதில் பேச தெரியாது. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க தான் படிக்கிறதே இல்லையே. பேசாமல் விட்டுட்டு போயிடுறதுனால இவன் கரெக்டாக குறி எதில் வச்சுருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதிலிருந்து நம்ம எடுத்து பேசினால் இவர்கள் பதில் பேச மாட்டார்கள், இவர்கள் பதில் பேச முடியாது, எளிதிலே மலைக்கி விடலாம். ஆகினால பார்த்தீங்கன்னு சொன்னால் குதிரைகளுக்கு விளக்கம் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த குதிரை வந்துச்சு, அந்த குதிரை போச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 6 இப்போ வந்துட்டுருக்கிறான், இனிமேல் வந்துட்டுருக்கிறான், மேலே முத்திரை போட்டிருக்கிறான், உள்ளே வந்துட்டான், இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதற்கப்புறம் முத்திரைகள் உடைஞ்சிருச்சு, இப்போ 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளேருந்து நீ பண்ணணும், அப்படி தான் இருக்கும் போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பேசாமல் பரிதாபம் உட்காந்துருப்போம். இந்த பரிதாபம் உட்காந்துருக்கிறத பார்த்தாலே என்ன செஞ்சிருவான்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நம்மளை ஆளை முடிச்சுட்டு போயிடுவான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிப்படுத்தின புஸ்தகத்தினுடைய உள்ளுக்குள்ளேயே போகல. இது வரைக்கும் நான் முகவரை தான் கொடுத்துட்ருக்கிறேன். இவ்வளோ நாளாக என்ன தான் கொடுத்துட்ருக்கேன்? முகவரை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். மற்ற கள்ள உபதேசக்காரர்கள் இது கடைசி காலம் என்று சொல்லி நம்மை, அதாவது கடைசி காலம்ங்கிறத நான் தவறுன்னு சொல்ல வரல. பூமிக்கு கடைசி காலமா அது நமக்கு கடைசி காலமானு தெரியல, அவங்கள அதை தான் கேட்கணும். ஆகினால இது இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஏதாவது வஞ்சிக்க நினைத்தால், வஞ்சிக்கிறதுக்கு அவர்கள் எத்தனத்தோடு இருந்தால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த புஸ்தகத்தை தான் படிக்கணும்? இந்த புஸ்தகத்தை தான் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு 2வது காரணம் என்னவென்று கேட்டால், வரப்போகிறதான ஒரு பெரிய துன்பம், பாடுகள், பெர்சிக்யூஷன், இதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொன்னால், நம்மை தயார்படுத்தி அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொன்னால், இந்த புஸ்தகத்தை தான் நாம் படிக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஒருவர் எங்கள் வீட்டுக்கு வருவார். எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அவர் என்ன சொல்லுவார், இப்படி கையை நீட்டிட்டு என்னை இப்போ உன் கையில் அடி அப்படிம்பார். நான் என்ன பண்ணுவேன், ஓங்கி அடிப்பேன் பாருங்க கையை. அவர் கை இப்படி நீட்டினவர் என்ன பண்ணுவோன்னு இப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்குவார். நான் கையை நீட்டி அடித்த உடனே அவர் கையே அசையாது, என் கை வலிக்கும். நான் கத்துவேன். அடித்தது யார்? நான். கத்துறது யார்? நான் தான். அவர் என்ன பண்ணிடுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த கையை நான் அடிக்கிற அந்த அடிக்கு தகுந்ததை போல் அந்த கையினுடைய அந்த வலிமையை கூட்டி நல்லா இப்படி ஸ்டிஃபாக அந்த கையை பிடிச்சி நிறுத்திடுவார். இப்படி ஸ்டிஃபாக இதை பிடிச்சி நிறுத்தின உடனே அடிக்கிற எனக்கு வலிக்கும், நான் அழுவேன். ஆனால் அடி வாங்கின அவருக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். அவருக்கு வலிக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் அவருக்கு எதுவுமே ஆகாது, கை நகராது. இப்போ இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை எதற்கு நான் படிக்கணும்? இப்படி கையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு. யாராவது அடித்தாங்கன்னா அடிக்கிறவனுக்கு வலிக்கணும், நமக்கு என்ன செய்யக்கூடாது? ஒன்றுமே ஆகக்கூடாது. அடிக்கிறவன் தான் அழுகணும். ஆகினால வரப்போகிற பெரிய போராட்டம், யுத்தம், பிரச்சனை, இவைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த புஸ்தகத்தை தான் படிக்கணும்? வெளிப்படுத்தின புஸ்தகத்தை தான் படிக்க வேண்டும். 3வது, இதை நாம் போன வாரம் ரொம்ப விளக்கமாக பார்த்தோம். இந்த புஸ்தகத்தை படித்தால் நாம் எவ்வாறு ஆராதிக்க வேண்டும், ஏன் ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும்,
என்கிற காரியங்களை இந்த புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தின புஸ்தகத்தை படிக்காமல் ஆராதிக்கிறவர்களுக்கும் வெளிப்படுத்தின புஸ்தகத்தை படித்துவிட்டு ஆராதிக்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் என்று சொல்லி நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 சங்கீதம் அல்லது கீர்த்தனை அல்லது துதிப்பாடல் அல்லது பாமாலை என்று சொல்லப்படுகிற 7 பாடல்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாடல்கள் இருக்கிறது என்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்கள். வெளிப்படுத்தின விஷயத்தில் பாடல்கள் இருக்கிறது தெரியுமா? நமக்கு முதல்ல தெரியவே தெரியாது. இது பாடல்களால் நிறைந்த புஸ்தகம். நான் முன்னையே சொல்லியிருக்கிறேன். அதாவது வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பாட்டு நூல்கள் என்று இருக்கிறது. எதெல்லாம் பாட்டு நூல்கள்? சங்கீதம், உன்னத பாட்டு, நீதிமொழிகள், பிரசங்கி, அப்புறம் இவைகளெல்லாம் என்னது? பாட்டு நூல்கள் என்று அறிந்திருக்கிறோம். வேதத்தில் தீர்க்க தரிசன நூல்கள் இருக்கிறது. எதெல்லாம் தீர்க்க தரிசன நூல்கள்? ஏசாயா, எரேமியா, ஓபதியா, ஓசியா, யோனா, இவைகளெல்லாம் என்னது? தீர்க்க தரிசன நூல்கள். முதல் 5 புத்தகங்கள் சரித்திர நூல்கள் இல்லையா? சரித்திர நூல்கள், சரித்திர நூல்கள், தீர்க்க தரிசன நூல்கள், சங்கீத நூல்கள், இப்படி இருக்குது பழைய ஏற்பாட்டில். நம்முடைய பைபிளில் லெட்டர் இருக்கா? லெட்டர் இருக்கா? இல்லையா? இருக்கு, லெட்டர் இருக்கு. நிருபங்கள், வெரி குட், நிருபங்கள் இருக்கு. சுவிசேஷங்கள் இருக்கா? சுவிசேஷங்கள் இருக்கு. எதெல்லாம் சுவிசேஷங்கள்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். எதெல்லாம் நிருபங்களுக்கு 4 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர், கலாத்தியர், கொலேசியர், எபேசியர், இந்த மாதிரி நிருபங்கள் இருக்கிறது. இப்போ நிருபங்கள் தனியாக இருக்குது, சுவிசேஷங்கள் தனியாக இருக்கிறது, பாட்டு நூல்கள் இருக்கிறது, சரித்திர நூல்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசன நூல்கள் இருக்கிறது. இது வெளிப்படுத்தின விசேஷம் வந்தீங்கன்னா இது எல்லாமே இதில் இருக்குது. அதுதான் பிரச்சனையே காரணம். ஏதோ ஒன்று இருந்தால் படிச்சிடலாம். நம்ம கன்ஃபியூஷன் ஆகிறது என்ன காரணம்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் தீர்க்க தரிசனம் இருக்குது. இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் லெட்டர் இருக்குது. இருக்கா இல்லையா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? எத்தனை லெட்டர் இருக்குது? 7 லெட்டர் இருக்குது. ஒரு லெட்டர் இருந்தால் பரவாயில்ல. பவுலுடைய நிருபங்களே மொத்தம் 13 தான். ஆனால் இதுக்குள்ளே மட்டும் 7 இருக்குது. அப்படி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த லெட்டருக்கு இந்த லெட்டருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அதெல்லாம் ஒரு மனுஷன் இன்னொரு சபைக்கு எழுதினது. இது இயேசுநாதரே எழுதின லெட்டர். உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் இயேசுநாதர் போட்டார்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஃப்ரம் யாரு? இயேசு பரலோகத்திலிருந்து வருது. ஃப்ரம் அட்ரஸ் பரலோகம், ஃப்ரம் அட்ரஸ். போஸ்ட்மேன் பார்ப்பேன், என்னடா அது ஃப்ரம் பரலோகம் இயேசுன்னு போட்டிருக்கு. எங்கே போஸ்ட் பண்ணாங்க, எங்கே ஸ்டாம்ப் போட்டினாங்க, யார் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்புக்கு ரப்பர் ஸ்டாம்ப் அடித்தாங்க, சீல் குத்துனாங்க, யோசிப்பாங்க. லெட்டர் இருக்குது, அப்புறம் என்ன தீர்க்க தரிசனம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? பாடல்கள் இருக்குது. வெரி குட். சங்கீதம் இருக்குது. அப்புறம் சரித்திரம் இருக்குதுல்ல, இருக்கா இல்லையா? வேதாகமத்தினுடைய ஏனைய புத்தகங்கள் அனைத்தும் இருக்கிற ஒரே புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம்தான். ஆகினால நீங்கள் சங்கீதங்களை எவ்வாறு இன்டர்பிரட் பண்ணணுமோ அதை போல இங்கே வருகிற பாடல்களை வியாக்கியானம் செய்யணும். தீர்க்க தரிசனங்களை எவ்வாறு வியாக்கியானம் செய்கிறீர்களோ அதே போல இங்கே வருகிற தீர்க்க தரிசனங்களை அவ்வாறு வியாக்கியானம் செய்ய வேண்டும். அடுத்தது நிருபங்களை நீங்கள் எவ்வாறு வியாக்கியானம் செய்கிறீர்களோ அதே போல இங்கே வருகிற நிருபங்களையும் வியாக்கியானம் செய்ய வேண்டும். இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான நூல் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாடல்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். முதலாம் பாடல் வெளிப்படுத்தல் 4:8. அடுத்தது 2ஆம் பாடல் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்கள். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே பாடல் இருக்கிறது என்று சொல்லி அந்த பாடல்களெல்லாம் நாங்கள் போன தடவை உங்களுக்கு போட்டு காண்பிச்சோம். நீங்கள் கேட்டீங்க இல்லை? ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லை? கேட்குறதுக்கு நல்லா இருந்தது இல்லை? ஓகே. அடுத்தது 4வது பாடல் வெளிப்படுத்தல் 5:11 முதல் 12 வசனங்கள். அடுத்தது 5வது பாடல் 6-7 பாடல்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் கண்டுபிடித்தோம். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு 3வது காரணம் என்ன சொன்னேன்? நாம் ஆராதிக்க வேண்டும். யாரை ஆராதிக்க வேண்டும்? எப்படி ஆராதிக்க வேண்டும்? எதற்காக ஆராதிக்க வேண்டும்? பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல்களாக இருக்க வேண்டும்? எல்லா பாடல்களையும் பாடுவது நமக்கு உகந்ததும் அல்ல, எல்லா பாடல்களையும் பாடுவது நமக்கு அழகும் அல்ல.
பாடல்களை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும். யார் பாடியிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். பாட்டு நல்லா இருக்குது, பாடின ஆள் மோசம், அந்த பாட்டே தேவையில்லைம்ப நான். ஆனால் அவனுடைய அந்த ஆவி தான் இதற்குள்ளே இருக்கும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஆவி நம்ம இழுத்து கொண்டு போய்விடும். ஆகினால பாடுகிற நபரும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, நல்லதை எடுத்துகிட்டு கெட்டதை விட்டுறலாம். எப்படி நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழம் டிச்சுக்குள்ளே கிடக்கிறத நல்லது எடுத்துகிட்டு கெட்டதை விடுவீங்க நீங்கள்? இல்லை கேட்குறேன் நான். நல்ல பெரிய நேந்திர வாழைப்பழம் 1 முழம் இருக்குது, எங்கே கிடக்கு? உள்ள டிச்சுக்குள்ளே கிடக்கு. வாழைப்பழம், நேந்திர வாழைப்பழம் 1 முழம் இருக்கிற கேரளா வாழைப்பழம் நல்ல வாழைப்பழமா கெட்ட வாழைப்பழமா? கேரளாக்காரங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நல்ல வாழைப்பழமா கெட்ட வாழைப்பழமா? வாழைப்பழம் நல்லதா கெட்டதா? ஆனால் இருக்கிறது இங்கே. எடுத்துகிட்டு நல்லது எடுத்துகிட்டு கெட்டதை விடு. எப்படியா விடுவீங்க? எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அது வேண்டாம் நமக்கு. அது என்னது வேண்டாம், அது உள்ளே கிடக்கு. சாக்கடை தான். சாக்கடைக்குள்ளே எது கிடந்தாலும் என்ன தான்? சாக்கடை தான். அதற்குள்ளே நீங்கள் வந்து நல்ல மாதுளம்பழங்களை போட்டிங்கனாலும் சாக்கடை தான். ஓகே. ஸோ கன்க்ளூஷன், இவைகளெல்லாம் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை ஆராதனைக்கு பாத்திரங்கிறதை பார்த்தோம். 3 காரியங்களை நாம் படித்தோம். ஏன் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை படிக்க வேண்டும் என்பதற்கு 3 காரணங்கள். இன்றைக்கு மிச்சம் இருக்கிற 7 காரணத்தையும் சொல்லிடுறேன் நான். நீங்கள் தான் குறிப்பெடுத்துக்கணும். கொஞ்சம் நான் அவுட்லைனில் வேகமாக போகிறேன் நான். நீங்களே குறிப்பெடுத்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். அதற்கு பிறகு நம்ம உள்ள அதிகாரங்களுக்குள்ளே போகணும், மற்ற காரியங்களை நம்ம பார்க்கணும். கடைசியில் நீங்கள் என்ன முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னால், இவர் கடைசி வரைக்கும் முன்னுரையோதே தான் பேசுவார் போல தெரியுது, உள்ளே போக மாட்டார் போல தெரியுது, அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களும் வந்துடக்கூடாது இல்லையா? அதற்கப்புறம் என்றைக்கும் நான் முன்னுரையே பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் இவர் முன்னுரை போதகர்ன்றவங்க நீங்கள். ஆகினால அந்த மாதிரி ஒரு பட்டமும் வேண்டாம். ஆனால் இந்த முன்னுரைகளெல்லாம் நான் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் போய் புஸ்தகத்தை படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அதனால தான் இவ்வளவு பேசி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இவ்வளவு முன்னுரைகள் கொடுப்பது ரொம்ப கடினம். முதல்ல எடுத்தோடனே புஸ்தகத்திற்கு போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது ரொம்ப கடினமான விஷயம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து செலக்ட் பண்ணி இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆகியனால கவனிங்கள். ஏன் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை படிக்க வேண்டும்? 4வதாக, உலக பிரகாரமான மாயையான இந்த லௌகீகம் என்கிறதான அந்த வேர்ல்ட்லினஸ், அதை ஒழிக்கும் ஒரு பெரிய மருந்து எதுதான் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் தான். இன்றைக்கு உலகத்தை திருச்சபைக்குள்ளாக இருந்து வெளியே எடுப்பது என்பது ரொம்ப கடினமாயிடுச்சு. உலகம் திருச்சபைக்குள்ளாக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுகிறது. எகிப்திலே இஸ்ரவேலின் மக்கள் 430 ஆண்டுகள் இருக்கிறார்கள். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் வெளியே வருவதற்கு ஒரே ஒரு இரவு தான் தேவைப்பட்டது. 1 single night. எவ்ரிதிங் ஹேப்பன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு எபிரேயன் ஒரு நாளினுடைய அந்தி பொழுதிலே, மாலை வேளையிலே ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை நிலைக்கால் சட்டத்தில் பூசிக்கொண்டிருக்கிறான். அந்த ஆட்டுக்குட்டியுடைய மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீழையோடும் அதை சாப்பிடுகிறான். ஒன் ஃபைன் ஈவினிங், just one evening, imagine that. அதற்கு முந்தின நாள் என்ன நடந்தது? செங்கல் சுமக்கிறான், சுமை சுமக்கிறான், சாந்து சுமக்கிறான், அடிமைத்தன வேலை. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அறுக்கிற நாளினுடைய பொழுது நாள் முழுவதும் என்ன செய்து கொண்டிருந்தான்? என்ன வேலை? அடிமை வேலை. அந்த நாள் முழுவதும் வேலை செய்து முடித்து விட்டு வந்துதான் இந்த ஆட்டுக்குட்டியை அறுக்கிறான். இந்த எபிரேயன் செய்கிற இந்த ஆட்டுக்குட்டி அறுக்கிற வேலையை எகிப்தியன் பார்க்கிறான். பார்த்து விட்டு என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நாளெல்லாம் வேலை செஞ்சான், ஒரு ஆட்டுக்குட்டி அறுக்கிறான். ஆட்டுக்குட்டியை அறுத்து சாப்பிட்டா பரவாயில்ல, அவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடித்திருக்கும் போல தெரிகிறது. ரத்தத்தை எல்லாம் எடுத்து இப்படிலாம் பூசிட்டு இருக்கிறான். யார் சொல்றது? எகிப்தியன். யாரை பார்த்து சொல்லுகிறான்? எபிரேயனை பார்த்து. மனசுக்குள்ள சொல்லியிருப்பானா சத்தமா சொல்லியிருப்பானா? சத்தமாக தான் சொல்லியிருப்பான். ஏன் அவனுக்கு ஏன் பயம்?
ஒரு எகிப்தியன் எபிரேனை பார்த்து பைத்தியக்காரனாக இருப்பானாட்டு இருக்கு. அப்படி தானே யோசிப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சரித்திரத்தில் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஆட்டுக்குட்டி அறுத்து ரத்தத்தை பிடிச்சி அப்படி ஃபுல்லாக நிலைக்கால் சட்டத்திலேருந்து தெளிச்சிட்டு இருக்கிறான். பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல தெரியுதுட்டு அவன் பாட்டுக்கு நடக்கிறான். எபிரேன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான் மனசில்? நான் பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரனாங்கிறது காலையில் தெரியும்ப்பா. என்னது? நான் பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரனுங்கிறது காலையில் தெரியும். பொறு. பகல் முழுதும் வேலை செய்தான். ஒரே இரவு தான். அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகலை. அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போனானா? வேலைக்கு போகலை. என்ன நடந்தது? அரசன் வீடு முதல் கடைசி ஏழை வீடு வரை எல்லார் வீட்டிலும் மரணம், மரண ஓலம். அரசன் வீட்லேயும் தலைப்பிள்ளை சேர்த்துருக்கிறது. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. சங்கூதனம் வீட்லேயும், குழி தோன்றவன் வீட்லேயும், வண்டி இழுக்கிற வீட்லேயும், எல்லார் வீட்லேயுமே மரணம் இருந்தால் இப்போ குழி தோன்றதுக்கு யார் வருவா? யோசித்து பாருங்க. ஆளே இல்லை. எபிரேயர்கள் தான் இந்த எகிப்தியர்களை அடக்கம் செய்ய உதவி இருப்பார்கள். அன்று ராத்திரி தான், அடுத்த நாள் காலையிலேருந்து வேலைக்கே போகலை. அவன் சொல்லிட்டான், என் பேர் பார்வன் கூப்பிட்டு சொல்லிட்டான், நீங்கள்லாம் கிளம்பிடுங்க, இனி நீங்கள் இங்கே வேலையை செய்யக்கூடாது, எல்லாம் கிளம்பிடுங்க. ஓகே, நாங்கள் கிளம்புறோன்னு வெளியே வந்தாச்சு. வேக வேகமாக அப்பத்தை சுட்டு கொண்டு, அந்த அப்பம் புளிக்க கூட நேரம் இல்லை. ஆகினால தே ஆர் வெரி பிஸி. தே கேம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட். எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு அவர்களுக்கு ஒரு சில மணி நேரங்கள் தான் தேவைப்பட்டது. எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் வெளியே வந்ததற்கு பிறகு அவர்களுக்குள் இருக்கிற எகிப்தை ஆண்டவர் வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் தேவைப்பட்டுச்சு. நம்ம எகிப்து விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற எகிப்து வெளியே வந்திருக்கா? இல்லவே இல்லை, இன்னும் வரல. சிலருக்கெல்லாம் 5 வருடம் கிறிஸ்தவர்கள், 50 வருடம் கிறிஸ்தவர்கள், ஆனால் உலகம் இன்னும் வெளியே வரலையா? இன்னும் உலகம் அவங்களுக்குள்ள தான் இருக்குது. இவர்கள் உலகத்தை விட்டு வந்து விட்டார்கள், ஆனால் உலகமோ அவர்களை விட்டு இன்னும் வரவில்லை. எகிப்திலிருந்து வெளியே வருவது சுலபம், ஆனால் நமக்குள் இருக்கிற எகிப்து வெளியே வருவது என்பது கடினம். அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் திரும்பவும் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்குள்ள. அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறத வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, என்ன இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் அப்புறம் அவங்க எங்களுக்கு மாமா இருக்கார், அவரெல்லாம் உலகத்தில் தான் இருக்கார், ஆகினாலும் அவரோட கொஞ்சம் நான் ஒட்டணும் சொல்கிறாங்களா? சொல்கிறது இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆகினாலும் நீங்கள் முதல்ல காலையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வேணால் ஐயர் வரட்டும்பாங்க மணி அடிக்கிறதுக்கு. நாங்கள் இப்போ நானும் ஜெபம் பண்ணி ஐயரும் மணி அடிச்சு என்னத்துக்குமா அது? யோசிச்சு பாருங்க. அந்த விஷயம் இன்னுமே நம்முடைய மக்களுக்குள்ளாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உலகத்திற்குள்ளாக இந்த சபை மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியோடு கூட பின்னப்பட்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் உலகம் இன்னும் எதற்குள்ள தான் இருக்கிறது? சபைக்குள்ள தான் இருக்கிறது. அந்த சபைக்குள்ள இருக்கிற அந்த உலகம் வெளியே வர வேண்டும். திருச்சபை இந்த வலையில் தான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. பரலோகம், பரலோகத்தை பற்றிய பிரசங்கம், பரலோகத்தை பற்றிய ஒரு பாடல், இவைகளெல்லாம் நீங்கள் கேட்பது ரொம்ப அரிதாகிவிட்டது. அரசியல் சபைக்குள்ளாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சபைக்குள்ள தான் இருக்கிறது. உலகத்தில் நடைபெறுகிற எல்லா விஷயங்களும் சபைக்குள்ள தான் இருக்கிறது. அதாவது இப்போ சர்ச்சினுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எப்படி சினிமா தேட்டருக்குள்ளே ஒரு டார்க் ரூமில் உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு டார்க் ரூம், அப்புறம் ஸ்டேஜுக்கு மட்டும் லைட்டு, அதுவும் ஸ்பாட் லைட்டு, அப்புறம் கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த சினிமா பாடலுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பாடலை இங்கே பாடி, அதற்கப்புறம் ஒரு கிளப் டான்ஸில் ஆடுற டான்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா சர்ச்சுக்குள்ளே பார்க்கலாம். நடக்குதா? நடக்கிறது இல்லையா? ஆமாம், பேர் தான் சர்ச்சு, ஆனால் நடக்கிறதெல்லாம் என்னது? உலகம்தான் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரெஸ் கோட்லேருந்து நீங்கள் எதுவும் சொன்னீங்கன்னா மாட்டிக்கணும். இது என்ன இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்மை தான் குற்றப்படுத்துவார்கள். ஆனால் தோரா தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. நீங்கள் கொச்சினில் ஒரு சினகாக் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். பார்க்காதவர்கள் போய் பாருங்கள். அந்த முன்னால் ஒரு போர்டு வச்சுருப்பான்,
அந்த போர்டில் என்ன தெரியுமா எழுதியிருப்பான்? வெள்ளிக்கிழமை ஷபாத் ஈவினிங்கிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சினகாக நாங்கள் திறக்க மாட்டோம். சினகாக நாங்கள் திறக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டால், நாங்கள் வீட்டில் தான் ஷபாத் பண்ணுவோம். நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பாடுவோம், வசனங்களை வாசிப்போம், ஜெபிப்போம், பிள்ளைகளோடு உணவு அருந்துவோம். உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது. நீங்கள் சர்ச்சுக்கு முன்னால் ஒரு போர்டு இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். சனிக்கிழமை நைட்டிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் சர்ச்சு திறந்துருக்காது, சர்ச்சு பூட்டப்பட்டிருக்கும்னு எப்படி இருக்கும்? புரியல? எப்படி புரியும் நமக்கு? ஏயா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை பூட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, ஆகினால அவர்கள் வீட்டில் உட்காந்து பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்னு சொல்லி சர்ச்சை பூட்டி வச்சுருக்கோம். அப்போ எப்போ சர்ச்சை திறப்பீங்க? திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சர்ச்சை திறந்து வச்சுருப்போம் நாங்கள். கவனிங்கள். அதுக்கப்புறம் அதில் ஒரு போர்டு, இன்னொரு அழகான போர்டு வச்சுருப்பாங்க. என்ன தெரியுமா? நாகரிகமாக உடை அணியாதவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. If you are not dressed modestly, you are not allowed to enter inside. நீங்கள் உள்ளே நுழைய முடியாது. இது ஒன்று. இஸ்ரேலுக்கு பிரயாணம் பண்ணி வர்றவங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? அதுவும் யூரோப்பியன்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால், நீ எங்கே சுற்றினாலும் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கோ. எருசலேமுக்குள்ளே போகிற நாள் வரும் பொழுது அடுத்த நாள் எருசலேமுக்குள்ளே போகிறோன்னு சொன்னால், இன்றைக்கி பஸ்ஸில் சொல்லிவிடுவோம், நாளை நாம் எருசலேமுக்குள் போகிறோம். எப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது? ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. என்னது? ஸ்லீவ்லெஸ் போட்டால் ஹேண்ட்லெஸ் ஆகிடும், கையை எடுத்துகிட்டு விட்டுருவான். அதனால ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போடக்கூடாது. ஆண்கள் என்ன போடக்கூடாது? ஷார்ட்ஸ், பர்முடாஸ், வீட்டில் போடுறதுக்குள்ள பர்முடாஸ் போடக்கூடாது. அப்புறம் பெண்கள் குட்டை பாவாடை, ஷார்ட் ஸ்கர்ட் போடக்கூடாது, லாங் ஸ்கர்ட் தான் போடணும். இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன், கவனிங்க. எங்கள் கூட ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெந்தகோஸ் பாஸ்டரமாக வருது. பாஸ்டரமாக வர்றாங்க. நம்ம மக்கள் சேலை கட்டுறவங்க, அந்த மாதிரி வெள்ளை சேலை தான் கட்டும், எப்போவுமே வெள்ளை சேலை தான் கட்டும். எருசலேமில் வெயிலிங் வாலில் பார்க்க போகிறாங்க. ஒரு அம்மா அந்த அம்மாவை கூப்பிட்டு, அங்கே வாலண்டியர்ஸ் நிற்பாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க? சேலையை கட்டிட்டு இந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணணும்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய துணியை இப்படி சுற்றி விட்டாங்க. நீ இப்படி ஓப்பனாக போகக்கூடாது, ஆகினால சேலை என்ன பண்ணணும், ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு அந்த அம்மாவுக்கு இப்படி சுற்றி கட்டி விட்டாங்க. என்னோட நான் வரும்போது பார்க்குறேன், என்ன திருச்சின்னு இந்த அம்மா ஐயராமா மாறி வருது, இப்படி வயிற்றில் பெல்ட்டை கட்டிட்டு வருது அப்படின்னு கூப்பிட்டு என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்டேன். அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷும் தெரியாது. அந்த அம்மா என்ன சொல்கிறதுனே தெரியல. யாரோ ஒரு அம்மா என்னை கூப்பிட்டு இப்படி கட்டி விட்டுருச்சு. எதுக்கு கட்டுச்சுன்னு கேட்டேன். என்னமோ வயிறு தெரியக்கூடாதுன்னு கட்டி விட்டுருச்சு அப்படின்றது. அங்கே நிற்கிற வாலண்டியர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ட்ரெஸ் கோடில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் போனீங்கன்னா முதல்ல உள்ளே விட மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படியெல்லாம் இது இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க கட்டி விடுவாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலேயும் முடியலன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உள்ளே விட மாட்டாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க. இதில் ஹெரடி ஜூஸ்னு ஒரு ஜூஸ் குரூப் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் கல்லெடுத்து அடிப்பான். கல்லடி வாங்கிட்டு தான் வரணும் அப்புறம் அங்கே போனால். ஸோ இந்த மாதிரி அவர்கள் பழகி இருக்கிறார்கள். ட்ரெஸ் கோட்னா இப்படி தான் ட்ரெஸ் கோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு நான் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறேன். நம்ம சர்ச்சில், எந்த சர்ச்சில் இன்றைக்கி ட்ரெஸ் கோடு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்கா எங்கேயாவது? இல்லவே இல்லை. கடைசியில் இது எங்கே கொண்டு போய் முடிஞ்சிடும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பாதாளத்தில் தான் கொண்டு போய் முடியும். ஸோ இந்த உலகம் என்கிறதான, இந்த லௌகீகம் என்கிறதான இந்த மாயை திருச்சபைக்குள்ளாக வராமல் நாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இந்த லௌகீகத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இந்த புஸ்தகத்தை தான் படிக்க வேண்டும். வெளிப்படுத்தின புஸ்தகத்தை தான் படிக்க வேண்டும். உலகம் நம்மை பார்த்து ஏளனம் செய்யும் அளவிற்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஓகே, த பாயிண்ட் நம்பர் 5. திஸ் புக் இஸ் அன் இன்சென்டிவ் டு காட்லினஸ். தேவ பக்திக்கு இந்த புஸ்தகம் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஊக்கமளிக்கிறது. நாம் தேவ பக்தியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நாம் பக்தியோடு இருக்கணும், நல்லொழுக்கத்தோடு இருக்கணும், கலகம் இல்லாமல்
ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் எந்த புஸ்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படுத்தின புஸ்தகத்தை தான் படிக்க வேண்டும். தேவ பக்தியை ஊக்குவிக்கிறதா இருக்கிறது. இப்போ தேவ பக்தியை ஊக்குவிக்கிறதா இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஒரு ஷூரிட்டி கிடைக்கும் தெரியுமா? நாம் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடையவில்லை. ஸோ இன்னொரு வேர்ல்டு இருக்குது, அதற்கு நாம் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதற்குள்ளே நாம் போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பக்தி, பரிசுத்தம், உண்மை, நேர்மை, தூய்மை இவைகளெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடைப்பிடிக்க வேண்டும். ஆகினால அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இல்லை, இதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி நாம் புரிந்து அப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்போம்னு சொன்னால் நம்ம எப்படி வாழ்வோம்? இல்லை, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம எப்படி வாழ்வோம்? இன்னொரு வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் எப்படி வாழ்வோம்? ஒரு லைஃப்டா, என்ன பண்ணு? மக்கள் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ஒரு லைஃப் பிறந்துட்டோம், என்ன பண்ணு? என்ஜாய் பண்ணு. குடிக்கலாம், வெறிக்கலாம், முடிந்தவரை இங்கே போகலாம், அங்கே போகலாம், இதை சுற்றலாம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அப்படி இல்லை. we have two worlds. நமக்கு ரெண்டு உலகம் இருக்கிறது, இவ்வுலகம், அவ்வுலகம். நமக்கு ரெண்டு உலகம் இருக்கிறது என்பதை வேதாகமத்தினுடைய முதல் வார்த்தையினுடைய முதல் எழுத்து நமக்கு சொல்லுகிறது. வேதாகமத்தினுடைய முதல் வார்த்தையினுடைய முதல் எழுத்து எதில் ஆரம்பிக்கிறது? பேத். பேத். பேத்னா என்னது? வீடு. பேத் என்பது வீடு. பேத் என்பது எத்தனை நம்பர்? 2. அப்போ நமக்கு எத்தனை உலகம் இருக்கிறது? 2 உலகம் இருக்கிறது என்பதை வேதாகமத்தினுடைய முதல் எழுத்தே நமக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறது. 2 உலகம். ஆகினால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த உலகத்தில் நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம் என்பது எந்த உலகத்தில் பிரதிபலிச்சிரும்னு சொன்னால் அந்த உலகத்தில் பிரதிபலிச்சிரும். ஆகினால தான் நாம் பக்தியாய் வாழ்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்கிறோம், தூய்மையாய் வாழ்கிறோம், நேர்மையாய் வாழ்கிறோம், உண்மையாய் வாழ்கிறோம். நமக்கு என்ன தெரியும்னு சொன்னால் இன்னொரு உலகம் இருக்கிறது. ஆகினால இந்த புஸ்தகம் தான் அதை சொல்லுது. புதிய வானம், புதிய பூமி வரப்போகுதா, வரப்போகலையா? ஆமாம், வரப்போகிறது. அப்போ இந்த வானம் இந்த பூமியே போதுன்னு நினைக்கிறவன் முடிச்சிருவான், அவ்வளோதான், இதை எப்படியோ வாழ்ந்துட்டு போயலாம்னா. ஆனால் அப்படி இல்லை. இது அழிந்து போகக்கூடியது, அது அழியாதது, அது நித்தியமானது. இது அநித்தியமானது, அது நித்தியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும்? ஏன் இந்த வெளிப்படுத்தும் புஸ்தகத்தை படிக்க வேண்டும்? பாயிண்ட் நம்பர் 1, ஏமாறாமல் இருப்பதற்கு இந்த புஸ்தகத்தை தான் படிக்க வேண்டும். 2வது, வரப்போகிற உபத்திரவத்தை நாம் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்க வேண்டும். 3வது, நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், ஏன் ஆராதிக்க வேண்டும், எதற்காக ஆராதிக்க வேண்டும், யாரை ஆராதிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த புஸ்தகத்தை தான் படிக்க வேண்டும். 4வதாக என்ன சொன்னேன்? உலக பிரகாரமான லௌகிகமான மாயையான காரியங்கள் இருந்து நாம் வெளியே வர வேண்டும், அவைகளை ஒழிக்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. எப்படி என்று சொன்னால் இந்த புஸ்தகத்தை, வெளிப்படுத்தின விஷயத்தை படிக்க வேண்டும். 5வதாக என்ன சொன்னேன்? தேவ பக்தியை ஊக்குவிக்கிறது. நாம் இன்னும் பக்தியாய் வாழ வேண்டும். இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுமா ஃபீல் வரும்? என்னுடைய பக்தி பத்தாது, என்னுடைய பக்தியில நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், என்னுடைய பக்தியில நான் குறைந்து காணப்படுகிறேன், இன்னும் நான் என்னுடைய பக்தியை நான் கூட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த புஸ்தகத்தை படிக்க? இதைத்தான் படிக்கணும். நீங்க இதை படித்தால் உங்களுடைய தேவ பக்தி இன்னும் அதிகமாக கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஓகே, 6வது காரணம் ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் படிக்க வேண்டும் என்பதற்கு. 6வதாக, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிறதான விஷயத்தை ஊக்கப்படுத்துகிறது வெளிப்படுத்தின விசேஷம் தான். This is the book that encourages you to preach the gospel. என்னையா இந்த புஸ்தகத்தை படித்தா சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நான் ஊக்குவிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புஸ்தகத்தில் தான் பரலோகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நரகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கரெக்டா? ஆமாம்.
பரலோகம் ஒன்று இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வருதுன்னு சொன்னா நீங்க எதை தான் படிக்கணும், எதை தான் படிக்கணும். இன்றைக்கு ஒரு துரதிருஷ்டவசமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நாம் போய் வேதம் படித்துவிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் படிப்பதற்காக போகிற இறையியல் கல்லூரிகளிலே பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்கள், சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் பரலோகம் நரகம் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கட்டுக்கதை என்று சொல்லி கொடுத்து அனுப்புகிறார்கள். இவங்க எப்படி சர்ச்சில் ஊழியம் செய்வாங்க? யோசிச்சு பாருங்க. இறையியல் கல்லூரியில போதிக்கிற ஆசிரியர்களுக்கு பரலோகத்தை பற்றிய நம்பிக்கையும் இல்லை, நரகத்தை பற்றிய நம்பிக்கையும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்று இல்லப்பா. அப்படி இவர்கள் போதிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்தாங்கன்னு சொன்னா சர்ச்சில் எப்படி ஊழியம் செய்வாங்க? சரி, இப்படி ஒரு போதிக்கப்படுகிறவர்கள் எல்லாருமா சர்ச்சுக்கு வருவாங்க? அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சுவிசேஷகர்களாகவும். இவன் சுவிசேஷத்தை எப்படி சொல்லுவான்? யோசித்து பாருங்கள். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அழகான ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலுடைய வரிகளை பாருங்கள். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூட உன்னோடு வருவதில்லை. கூடு விட்டு நாபி போனால். இந்த பாடல் எவ்வளவு அழகான சுவிசேஷ பாடல். இந்த பாடலை பாடும் பொழுது பரலோகம் ஒன்று இருக்கிறது, நித்திய நரகம் ஒன்று இருக்கிறது. அந்த நரகத்திற்கு போனால் அங்கே அக்கினி அவியாது, புழு சாகாது, அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம். இதையெல்லாம் நாம் சொல்லி மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழிதான், இயேசு மட்டும்தான் வழி. ஆகினால் இயேசுவை நீ பின்பற்று என்று சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகத்தை படிக்கணும். எந்த புத்தகத்தை? வெளிப்படுத்தின விஷயத்தை படிக்க வேண்டும். சோ இது உண்மையானது என்று சொல்லி சொல்ல வேண்டும். நீங்கள் இப்படி ஒன்று இருக்கிறது, நிச்சயமாக இது நடக்கத்தான் போகிறது, பரலோகம் என்று ஒன்று உண்டு, நரகம் என்று ஒன்று உண்டு என்று சொல்லி பிரசங்கம் பண்ண வேண்டும். சமீப காலமா நரகத்தை பற்றிய பிரசங்கம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கையை போயிடுச்சு. இப்பதான் அப்புறம் எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா? அடுத்தது பரலோகத்தை பற்றி எதுவும் பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? அதுவும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதுவும் நம்பிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாமே இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தில் இன்பமாக இருக்க வேண்டும். ஆகினால உனக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், என்னென்ன காரியங்கள், என்னென்ன பொருள், என்னென்ன செல்வங்களை வைத்திருக்கிறார் என்கிறது மட்டும்தான் இன்றைக்கு பிரசங்கமே. நான் சொல்றது தப்பா சரியா? அது மட்டும்தான் பிரசங்கம், வேற எந்த பிரசங்கம் கிடையாது. நீங்க வேற ஏதாவது பிரசங்கம் பண்ணி மக்களும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை, பிரசங்கம் பண்றதுக்கும் தயாரா இல்லை. அவங்க காலையில தான் பிரதர் சொல்லிட்டு இருந்தார், இந்த பர்சிக்யூஷன் பாடுகளை பத்தி ஒரு நாள் யாருமே பேசுறது இல்லைங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தார் பிரதர். கரெக்டா பிரதர்? இது வரைக்கும் பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆகினால நரகம் என்று ஒன்று உண்டு, பரலோகம் என்று ஒன்று உண்டு. நீங்க நம்புறீங்களா முதல்ல பரலோகம் நரகம் இருக்குதுன்னு சொல்லி? அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வீட்டுல ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2 வழிகள் போட்டிருக்கும். அதுல ஒரு வழி ரொம்ப இடுக்கமான வாசல், அடுத்தது ஒன்று விரிவான அகலமான வாசல். அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த மோட்சம் போற படம். அதுல நீங்க குனிஞ்சுதான் உள்ள போகணும், அந்த இடுக்கமான வாசல் வழியா. அதுல போனீங்கன்னா பரலோகத்துக்கு போகலாம். மேல பரலோகம் அழகா இருக்கும், இன்னொன்னு நரகம் எரிஞ்சிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா போற வழியில குடிக்கலாம், வெறிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், அப்படி சொல்லி அத்தனையும் இருக்கும். அந்த காலத்துல இந்த படங்களை நிறைய வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல அந்த படங்கள் இருக்கா? ஏன் இல்லை? நம்புறதே இல்லையா? அப்புறம் எப்படி வச்சிருப்பாங்க? யார் நம்புறா? முதல்ல பரலோகம் நரகம் இருக்குன்னு நம்பினா தானே வச்சிருப்பான். இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பரலோகம் ஒன்று இருக்கு, நீ நேர்மையா வாழ்ந்தா தான் பரலோகம் போக முடியும்,
நீ தப்பு பண்ணினா நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு சொன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ரொம்ப பூச்சாண்டி காட்டாதீங்க பாஸ்டர். பூச்சாண்டி காட்டுறோமாமா நம்ம? பரலோகம் நரகம் இருக்கு பிரசங்கம் பண்ணா அவர் சொல்றது, நீங்க ரொம்ப பூச்சாண்டி காட்டுறீங்க பாஸ்டர். சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு, ஏய் பூச்சாண்டி வந்துருவான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி இங்க நின்று இருட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் இருக்க மாட்டான், அம்மா சாப்பிடும், ஏ பூச்சாண்டி வந்துட்டு இருக்கான் சாப்பிடுன்னு சொன்னா இருட்டை பார்த்து அந்த பிள்ளைக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, சாப்பிட்றோம். அந்த மாதிரி விசுவாசிகளுக்கு பரலோகத்தை நரகத்தை பத்தி சொன்னா பாஸ்டர் என்ன காமிக்கிறாராம்? ஒருத்தர் இப்படியே சொல்லிட்டு போயிட்டார், நீங்க ரொம்ப பூச்சாண்டி காமிக்கிறீங்க பாஸ்டர். We have to preach the gospel. Yes, concretely I believe that there is a heaven and there is a hell. பரலோகம் என்று ஒன்று உண்டு, நரகம் என்று ஒன்று உண்டு. யாரெல்லாம் நரகத்திற்கு போவார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் நரகத்திற்கு தான் போவார்கள். இயேசு மட்டும் தான் வழி, இயேசு மட்டும் தான் சத்தியம், இயேசு மட்டும் தான் ஜீவன். ஆகினால நாம் மற்றவர்களை குறை சொல்லுகிறோம் என்று இல்லை. நமக்கு உண்மை தெரிந்திருக்கிறது, நமக்கு சத்தியம் தெரிந்திருக்கிறது. இதில் நாம் ஒருத்தரை கொண்டு வந்து நம்ம மதம் மாற்றி நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. நம்மளுடைய ஆலயங்களுக்கு கொண்டு வருவதாலேயோ அவர்களை திருமுழுக்கு எடுக்க வைப்பதாலேயோ நமக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது. இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ காசு கொடுத்து இவங்க மதம் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி. நான் கேட்குறேன், நாங்களுக்கு என்ன லாபம்? அதனால் என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையவே கிடையாது. நாங்கள் செய்கிற உதவிகள் எல்லாம் அவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பின் அடிப்படையில் இவைகளை செய்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், கல்கட்டாவில் மதர் தெரசாவினுடைய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ்ங்கிற பேர் தெரியுதே இல்லையோ, ஆனால் தெரசாவை தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரசாவை தெரியும். செவி வழியாக வந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை இந்த கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் அந்த சீஃப் மினிஸ்டர்கிட்ட போய், இந்த அம்மா மதம் மாத்துறாங்க, ஆகினால இவர்களை இந்த நாட்டை விட்டு அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனே சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் இவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து, நீங்கள்லாம் ஒரு நாள் இந்த டேட்டில் என்னை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அதே டேட்டில் போயிருக்காங்க, ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள். போகும்பொழுது இவர் ஜீப்பில், இவருடைய காரில் இவங்களை எல்லாம் ஏற்றிட்டு அந்த அலுவலகத்திற்கு போயிட்டு அந்த அம்மா பண்ணுற எத்தனை சேவைகளையும் காண்பிச்சிருக்காரு. இந்த தொழுநோயாளிகள், அப்புறம் குருடர்கள், முடவர்கள், இப்படி வயதானவர்கள், படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கள் நொடிச்சு ஒரு பெரிய இதவே காண்பிச்சுட்டு, இது எல்லாத்தையும் இந்த அம்மா செஞ்சிட்ருக்கு, இந்த அம்மாவை நான் அனுப்பிச்சிட்றேன், இதையெல்லாம் நீ இப்போ செய்யணும் அப்படின்ட்டாராம். இந்த அம்மாவை அனுப்பிடலாம், இதையெல்லாம் செய்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா? நீ ரெடியாக இருக்கிறீன்னா சொல்லு, இப்போவே இந்த அம்மாவை அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பிடலாம். இவனுக்கு பேசாமல் பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. அவர் என்னமே சொன்னார், இதுக்கு மேலே எங்கே நின்னா உனக்கு ஷூட்டிங் ஆர்டர் தான் கொடுப்பேன், உடனே கிளம்பிடுன்ட்டான். ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து நீ சுட்டுருவேன், அதனால நீ கிளம்பிடு. அந்த அம்மா இறந்துருக்காங்க. மூவர்ண கொடியை போற்றி தான் அந்த அம்மாவுக்கு மரியாதை செலுத்தி இராணுவ மரியாதையோடு அந்த அம்மாவை அடக்கம் பண்ணாங்க. ஒரு மார்க்சியவாதி என்று அழைக்கப்படுகிறதான முதுபெரும் கம்யூனிஸ்ட் வாதி ஜோதிபாசு, அவர் தான் நீண்ட காலம் முதல் மந்திரியாக அந்த மேற்கு வங்காளத்தில் இருந்தவர். மத சம்பந்தப்பட்ட தலைவர்கள் யாராவது இறந்தால் அவர்களெல்லாம் போகவே மாட்டார்கள். ஆனால் இந்த அம்மா மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த அம்மாவினுடைய இறுதிச் சடங்கிலே அவர் கலந்து கொள்ளுகிறார். இந்த அம்மாவினுடைய இறுதிச் சடங்கிற்கு அப்பொழுது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்ததான கிளின்டனுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் அந்த அம்மாவினுடைய அந்த இறுதி அடக்க ஆராதனையில கலந்து கொள்ளுகிறார்கள். இப்போ இந்த அம்மாவை பார்த்து உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த பத்திரிகையாளர்கள் ஒரு பேட்டி எடுக்கிறார்கள். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தினமலர், தினத்தந்தி இந்த பத்திரிகை கிடையாது. வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதான பெரிய பெரிய பிரஸ் அந்த அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதோட முடிச்சுட்டாங்க பேட்டி. அதுக்கப்புறம் கொஸ்டினே கிடையாது, லாஸ்ட் கொஸ்டின் அதுதான். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா கேட்டாங்க, இவ்வளோ பெரிய சேவை செய்கிறீங்க, இந்த சேவையை யாராலையும் செய்ய முடியாது, இது வரைக்கும் யாருமே செய்யல, உங்களை மனித கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள், உங்களை மனித கடவுள் என்று சொல்லி போற்றுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த அம்மாவுடைய சேவை, அந்த அம்மா வாங்கின பாரத ரத்னா, நோபல் பிரைஸ் எல்லாத்தையுமே அந்த அம்மா எதில் தான் போட்டுருச்சுன்னா அந்த ஹோமில் தான் போட்டுருச்சு. ஒரு முறை அந்த அம்மா போய் யார்ட்டையோ என்ன கேட்குற, எனக்கு இந்த மக்களுக்கு கொடுக்கணும், ஆகினாலே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது என்ன பண்ணாங்களாம், எச்சி துப்பிட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இதை நான் வச்சுக்கிறேன், அந்த மக்களுக்கு கொடுங்க, வேற கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நீங்க துப்புன எச்சிய நான் வைத்துக் கொள்கிறேன், இது எனக்கு, அந்த மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இன்னொரு கை நீட்டினாங்களாம்.
எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்போ இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, இவைகளை எல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணது யாரு? உங்களுக்கு பின்னால இருந்து இவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊக்குவித்தது யார்? நீங்க ஐடாஸ் கடர், உங்களுக்கு தெரியும், சிஎம்சியினுடைய ஃபவுண்டர். அந்த அம்மா தான் சிஎம்சியை தோற்றுவித்தது ஐடாஸ் கடர். இந்த ஸ்கடர் இந்த ஹாஸ்பிட்டலை கட்டினதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, தெரியுமில்ல உங்களுக்கு. அவங்க அப்பா டாக்டர். ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவங்க வீட்டை தட்டியிருக்காங்க. அவங்க அப்பா தான் போயிருக்கிறார். போடும்போது அவங்க சொல்லிட்டாங்களாம், இல்ல ஆண்கள் ஒரு ஆண் என்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால பிரசவம் பார்க்க முடியல. அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த டெட் பாடி போகுது. இந்த அம்மா பார்க்குறாங்க, எதனால், யார் இறந்தது? இந்த பிரசவத்தில் அந்த அம்மா இறந்துருச்சு. அதே போல் 2, அதே போல் 3 டெட் பாடி இந்த அம்மா பார்த்துருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண்ணிற்கு பிரசவம் பார்க்க முடியாமல் இருந்த சூழ்நிலை என்று சொன்னால், இந்த கலாச்சாரத்தில் நான் ஏன் மருத்துவராகி நான் பார்க்கக்கூடாது என்று சொல்லி அந்த அம்மா மருத்துவராகி அந்த ஆஸ்பத்திரியை கட்டி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் தலை சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக இன்றைக்கு சிஎம்சி இருக்கு. அப்போ சிஎம்சிக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஐடாஸ் கடருக்கு மோட்டிவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த 3 பிணங்களை பார்த்தது மோட்டிவேஷன். ஸோ ஐடாஸ் கடரை கேட்டீங்கன்னா இதான் எனக்கு மோட்டிவேஷன் சொல்லிடுச்சு. ஓகே, இதுதான் என்னை ஊக்குவித்தது. தெரசாட்ட கேட்குறாங்க, எது உங்களுக்கு மோட்டிவேஷன்? அந்த அம்மா ஒரே வார்த்தையில் சொல்லிடுச்சு, த லவ் ஆஃப் கிரைஸ்ட் கன்ஸ்ட்ரைன்த் மீ டு டூ திஸ். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்றுச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பானுங்க? என்ன கேட்கணும்? இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணது எது, யாரு? அந்த அம்மா என்ன பதில் சொல்லிச்சு? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது சொல்லிடுச்சுல்ல. இப்ப இந்த பத்திரிகையாளர்கள் 2வது ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்விதான் கேட்கணும்? வாட் டு யூ மீன் பை த லவ் ஆஃப் கிரைஸ்ட்? அதுதானே கேட்கணும். கிறிஸ்துவின் அன்புனா என்னன்னு தான் கேட்கணும். கேட்பாங்களா அவங்க? அது கேட்க மாட்டாங்க. அதோட எல்லாம் மைக்கெல்லாம் பிடிச்சி கப் சுப்புன்னு எல்லாம் கடமுன்னு சத்தமாட்டா மூடி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இந்த அம்மா, நான் அதை பார்த்தேன், நான் இதை பார்த்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், எனக்கு ஒரே கண்ணால் தண்ணி வந்துருச்சு, எனக்கு அழுக வந்துருச்சு, எனக்கு இருதயம் உடஞ்சிச்சு, எனக்கு பிளட் ப்ரெஷர் வந்துச்சு, இதெல்லாம் சொல்லிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு கேள்வி மேலே கேட்டிருப்பானுங்க. அந்த அம்மா ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருச்சு, கிறிஸ்து என்னை நேசித்தார், ஆகினாலும் இந்த மக்களை நான் நேசிக்கிறேன். சிம்பிள். எவ்வளோ அழகா முடிச்சிருச்சுன்னு பார்த்தீங்களா? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தின் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற நபர்களாக நாம் மாற வேண்டும். நிச்சயமாக இந்த மக்கள் அழிந்து போகக்கூடாது, பரலோகத்திற்கு இவர்கள் எல்லாரும் வந்து சேர வேண்டும் என்கிற எண்ணம் தான். நாம் சுவிசேஷம் சொல்வதற்கு நமக்கு செகண்ட் மோட்டிவ் இருக்கக்கூடாது, ஹிடன் அஜெண்டா இருக்கக்கூடாது. we should not have any hidden agendas to preach the gospel. இன்னைக்கு ஹிடன் அஜெண்டா வச்சுட்டு காஸ்பல் ப்ரீச் பண்றதுனால தான் காஸ்பல் அட்வான்ஸ் ஆக மாட்டேங்குது. Kingdom of God is not getting advanced because we have hidden agendas. அந்த மறைமுகமான ஒரு எண்ணம், சிந்தனைகள் நமக்குள்ளாக இருக்கிறது. இவனுக்கு காஸ்பல் பிரீச் பண்ணி உள்ள வந்தான்னு சொன்னா எவ்வளவு காணிக்க கிடைக்கும், முடிஞ்சு போச்சு, அதோட காஸ்பல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுதான் உங்களுக்கு? நான் என்ன ஹிடன் அஜெண்டான என்னன்னு விளக்கிட்டேன். ஏன் இந்த புஸ்தகத்தை படிக்க வேண்டும்? This book interprets the history. ஹிஸ்டரி இன்டர்பிரட் பண்றது இந்த புஸ்தகம் மட்டும்தான். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை படித்து விட்டு திங்கட்கிழமை நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னு சொன்னா, நியூஸ் பேப்பர்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம் தான். வரலாற்றில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள், என்னென்னலாம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்கிறதான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு விளக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு வியாக்கியானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த புஸ்தகத்தை படிக்க வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை படிக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது திருச்சபை ஒரு நீண்ட யுத்தத்தில் இருக்கிறது, ஒரு பெரிய பேட்டில் அது போய்கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் யுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. நம்ம பேட்டில் ஃபீல்ட்ல தான் இருக்கிறோம், யுத்த களத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த யுத்த களம் கண்டிப்பா இந்த யுத்தம் முடியும். நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? எப்படா உக்ரைன் ரஷ்யா வார் முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முடியுமா முடியாதா? இது என்னைக்கான முடியும், முடியாம போகாது. இந்த திருச்சபை என்கிறதான சபை, ஆண்டவருடைய சரீரம் 2000 ஆண்டுகளாக யுத்த களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் கண்டிப்பாய்
முடியும் என்று உறுதிபட சொல்லுகிற புஸ்தகம் எந்த புஸ்தகம் தான்? இந்த புஸ்தகம் தான். கர்த்தர் இன்னும் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். God is in control of everything. The Lord reigneth. அவர் ராஜ்யங்களின் மேலே அவருடைய ஆளுகை இருக்கிறது. சரித்திரங்கள் அவருடைய கையில் தான் இருக்கிறது. வரலாறு யாருடைய கையில் இருக்கிறது? ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. Every tongue and every tribe, சகல பாஷைக்காரரும் சகல கோத்திரத்தாரும் எல்லா இன மக்களும் யாராலுமே எண்ண முடியாத அளவிற்கு இருக்கிறதான ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபையாக ஒன்று சேருவார்கள். இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன? எல்லா ஜாதியும், எல்லா கோத்திரமும், எல்லா பாஷைக்காரரும், யாராலுமே எண்ண முடியாத அளவிற்கு இருக்கிறதான திரள் கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாக திருச்சபையாக வந்து சேருவார்கள், ஒன்று சேருவார்கள் என்பதுதான் யுத்தத்தினுடைய முடிவு. எந்த புஸ்தகம் சொல்லுகிறது? இந்த புஸ்தகம் தான் சொல்லுகிறது. நல்ல ஒரு பாடல், அழகான பாடல் இருக்கிறது. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இயேசுவே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He's my Lord. Everybody confess. He's my Lord. He has risen from the dead and He's my Lord. Yes, He is. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. ஆங்கிலத்தில் இந்த பாடலை தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது எவ்ரி டங் கன்ஃபஸ் சொல்றனே எல்லா நாவுகளும் அறிக்கப்படும் படித்தாங்க. டங்கிறது நாவு கிடையாது, டங்குங்கிறது மொழி. வாட் இஸ் யுவர் மதர் டங் அப்படின்னு கேட்கிறோம். அதை தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது உங்களுடைய அம்மாவுடைய நாக்கு என்னென்ன கேட்கிறோம்? வாட் இஸ் யுவர் மதர் டங்னா என்னது? உங்க அம்மா மொழி எது, தாய் மொழி எதுன்னு கேட்கிறோம். நான் கேட்டேன், ஏன் தாய்மொழியவே கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். தாய் தான் பேசுவாங்க அதிகமாக, அதனால அதுக்கு பேர் தாய்மொழி. திலக் பத்ரா பேசுறாரு அதிகமா? இல்லையே, என்னைக்கு பேசியிருக்காரு யோசிச்சு பாருங்க. டங்குனா மொழி. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், இல்ல. கால்கள் யாவும் முடங்கும், மொழிகள் யாவும் அறிக்கை பண்ணும். சொல்லுங்க, கால்கள் யாவும் முடங்கும், மொழிகள் யாவும் அறிக்கை பண்ணும். இந்த யுத்தத்தினுடைய முடிவு எப்படி இருக்க போறது? வாட் இஸ் த கன்க்ளூஷன்? ஹவ் இட் கோயிங் டு கன்க்ளூட்? இந்த யுத்தம் எப்படி முடிவடைய போகிறது என்று சொன்னால் யுத்தத்தினுடைய முடிவு என்ன? உலகத்தினுடைய அண்ட சராசரங்களுடைய எல்லா ஜாதி, எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசுகிற மக்கள், கணக்கில் அடங்காத கூட்டம் ஒன்று சேர்ந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுவார்கள். அதுதான் யுத்தத்தினுடைய முடிவு. ஆகினால நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதான அந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு இப்படித்தான் இருக்க போகிறது என்பதை சொல்லக்கூடிய புஸ்தகம் எக்ஸாக்ட்லி. ஆகினால் இந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். வெளிப்படுத்தின புஸ்தகத்தை படிப்பதற்கு 9வது காரணமாக நான் உங்கள் முன்பாக வைப்பது என்னவென்று சொல்லி போய் கேட்டால், கிறிஸ்துவை பற்றிய புரிதலை எனக்கு இது அளிக்கிறது.
இந்த புஸ்தகத்தை படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்துவ நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியாது. இந்த புஸ்தகத்தை படிக்கலைன்னு சொன்னா, இயேசுநாதர் சாந்த குணமுள்ளவராய் கழுதியின் மேலும் கழுதி குட்டியாகிய மரியின் மேலும் வலம் வந்து பவனி வந்து எருசலேமை பார்த்து, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டுகளின் கீழ் சேர்க்கும் வண்ணமாக எத்தனை முறையாய் நான் உன்னை சேர்க்க மனதாயிருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லை. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிற அழுது கொண்டிருக்கிற இயேசுவை தான் பார்ப்பீங்க நீங்க. இந்த புஸ்தகம் படிக்கலைன்னா, இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுதுதான் இந்த பூலோகத்திலே மனிதனாக இயேசு வந்த பொழுது கழுதியின் மேல வந்தார் எருசலேமிற்கு. 2வது முறையாக வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாக குதிரையின் மேலே வரப்போகிறார் என்கிறதான அற்புதமான விஷயத்தை இந்த புஸ்தகம் தான் சொல்லிக் கொடுக்கிறது. You will get the completion of Christ. கிறிஸ்துவினுடைய முழுமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அவர் சாந்த குணம் உள்ளவர் தான், அவர் அமைதல் உள்ளவர் தான், ஆனால் அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபர் தப்பு பண்ணிட்டார், அவங்க அப்பா வக்கீல். அந்த பையன் தப்பு பண்ணதுக்கும் பொழுது அந்த வக்கீல் என்ன செய்யறன்னா வாதாடுற, என்னுடைய மகன் தப்பு செய்யவில்லை, என்னுடைய மகன் நிரபராதி. ஜெயிச்சிட்டார், அவங்க மகனை வெளியே கொண்டு வந்துட்டார். இந்த பையனுக்கு ரொம்ப தெம்பாயிடுச்சு, எனக்கு எங்க அப்பா இருக்காரு, நான் தப்பு பண்ணா வெளியே கொண்டு வந்துருவாரு. இந்த வக்கீல் என்ன ஆயிட்டாருன்னு சொன்னா ஜட்ஜ் ஆயிட்டாரு. இந்த பையன் தப்பு பண்றான். இவன் என்ன தெரியுமா நினைச்சான், வக்கீலா இருக்கும் போதே எங்க அப்பா என்னை வெளியே கொண்டு வந்துட்டாரு, இப்ப ஜட்ஜ் ஆயிட்டாரு, இப்ப கண்டிப்பா எங்க அப்பா என்னை வெளியே கொண்டு வந்துருவாரு. இப்ப ஜட்ஜா உட்காந்துருக்காரு. இந்த பையன் தப்பு பண்ணிட்டான், இவன் போய் இன்னொரு வக்கீல் வச்சு வாதாடுறான். ஜட்ஜு தீர்ப்பு சொல்றாரு. என்ன திரும்பி தீர்ப்பு சொல்றாரு, இவன் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு. அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. வக்கீலா இருந்தப்போ எங்க அப்பா என்னை வெளியே கொண்டு வந்தாரு, ஆனா ஜட்ஜா இருந்தபோது எனக்கு தீர்ப்பு சொல்லிட்டாரு. இந்த பூலோகத்துல இருக்கும் வரைக்கும் இயேசு வக்கீல், இனி வரப்போகிற ஒரு நியாயாதிபதி, மறந்துடாதீங்க. அப்ப வாதாடினார் உங்களுக்காக, உங்களை எப்படி ஆகிலும் தப்பு வைக்கலாம் என்று சொல்லி நினைத்தார். ஆனால் நீதிபதி ஆகிவிட்டால் நீதிபதியாய் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவன் ஆகினாலே அவர் நீங்கள் செய்தால் தவறு என்று சொல்லி தீர்ப்பு சொல்லி விடுவார் என்று சொன்னால் நமக்கு வழியே கிடையாது. எங்க அப்பா தான் அவரு. யாரு? இயேசு. நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவர், வக்கீல். ஆனால் அவர் நியாயாதிபதியாய் திரும்ப வரப்போகிறார். வெளிப்படுத்தின புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பயமே வரும். ஓ, அவர் ஜட்ஜா வரப்போறாரா, அப்ப அவர் வந்து பொய் தீர்ப்பு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆகினால ஜாக்கிரதையா இருங்க. You will get a completion when you read the book of Revelation. மற்ற புஸ்தகங்களை படிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி. ஆண்டவராய் இயேசு யாரு? ஆட்டுக்குட்டியானவர். ஆடுனாலே பார்த்தீங்கன்னு சொன்னா அறிவில்லாதன்னு அர்த்தம், மூளை இல்லாதது. டம் ஷீப்னு பேர், அதுக்கு பேர், ஷீப்புக்கு பேர் என்னது? டம் ஷீப். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், மேனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஷீப்ஸ் ஆர் டம். ஆட்டுக்கு எப்பொழுதுமே ஒரு மெய்ப்பன் தேவைங்க. மெய்ப்பன் இல்லைன்னா ஆடு வழி தப்பி போயிடும், யாராவது கொன்று விடுவார்கள். இயேசுநாதர் ஆட்டுக்குட்டியானவர் என்று பேர் அவருக்கு, இல்லையா? லாம். கரெக்டா? ஆட்டுக்குட்டியானவர் தானே இயேசுநாதர். தன்னை மயிர்க்க தெரிவிக்கும் முன்பாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். தம்பி, அது அப்போ வெளிப்படுத்தின விஷயத்தை படிச்சுப்பாரு. அவர் ஆட்டுக்குட்டி இல்லை, அவர் சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம். நீ மயிர் கத்திரிக்கும் போது சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இனி வரும்போது இருக்க மாட்டாரு. சிங்கம் என்ன பண்ணும்? கர்ஜிக்கும், விழுங்கிரும், உன்னை விழுங்கிடுவார். இயேசுநாதன் ஆட்டுக்குட்டின்னு இருக்காதீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை பிடிச்சு பாருங்க. அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். ஒரே ஒரு கர்ஜனை போதும். சிங்கம் வேட்டையாட போகணுங்கிற அவசியம் கிடையாது. சிங்கம் என்ன செய்யும்? இருக்கிற இடத்துல வாயை திறந்து ஒரு சத்தம் கொடுத்தால் போதும். காட்டில் இருக்கிற மிருகங்கள் என்ன செய்யுமாம்? அங்கும் இங்கும் ஓடும். அப்படி ஓடுற மிருகங்கள்ல பல மிருகங்கள் சிங்கத்துக்கிட்டே வந்து மாட்டிக்கும். இதுவா வேட்டையாட போகுது? இது கத்தல பயந்து ஓடும் பொழுது இந்த மிருகங்கள் எங்க வந்து விழுகுது? திறந்திருக்கிற சிங்கத்தினுடைய வாயில நேரா போகுது ஒரு நரி. யார்? இயேசு, யூதா கோத்திரத்து சிங்கம்.
கிறிஸ்து யார் என்கிறதான ஒரு பெரிய தெளிவையும் புரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு முழுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எந்த புஸ்தகத்தை படிக்க வேண்டும்? வெளிப்படுத்தின புஸ்தகத்தை படிக்க வேண்டும். 10வதாக, வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் படிப்பது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவனுடைய அந்த மீட்பின் சம்பவத்தை மகிழ்ச்சியான முடிவுக்கு கொண்டு வருவது இந்த புஸ்தகம் தான். இப்போ நீங்க என்னோட சேர்ந்து கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு டிடெக்டிவ் நாவல் புஸ்தகம் படிச்சுட்டு வர்றீங்க. நீங்க டிடெக்டிவ் நாவல் படிச்சது பழக்கம் இருக்க? யாருக்கெல்லாம் படிச்சிருக்கீங்க? நீங்க படிச்சிருக்கீங்கல்ல? நீங்க படிச்சுட்டு வர்ற புஸ்தகத்துல கடைசி 3 பக்கத்தை கிழிச்சிட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அப்படியே பாரு, கையெல்லாம் உதறாங்க. ஐயோ, அப்படிதான் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கலைன்னா அப்படிதான் இருக்கும். அந்த முடிவு எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதை தான் படிக்கணும்? வெளிப்படுத்தின விஷயத்தை தான் படிக்கணும். சாத்தானுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, வேதாகமத்துல ரொம்ப பிடிக்காத விஷயம் புஸ்தகம் எதுன்னு சொன்னீங்கன்னா, ஆதியாகமத்தினுடைய முதல் 3 அதிகாரங்கள், வெளிப்படுத்தினுடைய கடைசி 3 அதிகாரங்கள். யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முதல் 3 பக்கங்களை நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் 3 அதிகாரங்கள் பக்கங்களை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஸ்டேஜ் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். Satan will never allow you to realize how you are and what you are. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை ரியலைஸ் பண்றதுக்கு பிசாசு விடவே மாட்டான். Only when you read the book of Genesis, especially the first 3 chapters, you will understand and you will be able to realize your status. இது ஓகே, ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எப்படி, என்ன வழிங்கிறதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய கடைசி 3 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தான் ஓகே, இதுல இருந்து ரெமெடி இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். நீங்க வேணா நீங்க போய் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி 3 அதிகாரங்களையும் ஆதியாகமத்தினுடைய முதல் 3 அதிகாரங்களையும் படிச்சு பாருங்க. எப்படி ஆரம்பித்தோம், அது எப்படி முடிகிறதுங்கிறது தெரியும். ஏதேன் தோட்டம், இங்கேயும் தோட்டம் வந்துடும். அங்கேயும் நன்மை தீமை இன்னதென்று பிரித்தறிக்க விருட்சத்தின் கனி, இங்க ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனிக்கு ஆண்டவர் காவல் போடுவார். இங்க பாத்தீங்கன்னா ஜீவ விருட்சத்தின் கனி எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அனுமதிச்சிருவார். அங்கேயும் நதி இருக்கும், இங்கேயும் நதி இருக்கும். இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புஸ்தகத்தை நீங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் மனுக்குலத்தை மீட்கிறார் என்கிறதான இந்த சரித்திர நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியான முடிவிற்கு வருகிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த புஸ்தகத்தை படிக்கணும்? வெளிப்படுத்தின புஸ்தகத்தை படிக்கணும். The book of Revelation is the completion of the Bible. வேதாகமத்தினுடைய ஒரு முழுமை, வேதாகமத்தினுடைய நிறைவு என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் தான். ஆகையினால் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை படிக்க வேண்டும். ஓகே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறதான இந்த புஸ்தகம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் முன்னிருந்தது போல நீங்கள் மீண்டும் இருக்க வாய்ப்பில்லை. ஆகையினால் இந்த புஸ்தகத்தை என்ன செய்ய வேண்டும்? சத்தமாக படிக்க வேண்டும், படிப்பதை கேட்க வேண்டும், கேட்டதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி படித்து கேட்டு கீழ்ப்படிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கணும். பாட்மோஸ் என்கிறதான அந்த பத்மு தீவு எங்க இருக்குதுன்னு பாருங்க. அந்த தீவிலிருந்து இந்த சபைகளுக்கு யோவான் எழுதுகிற அற்புதமான விஷயம்தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை நாம் தொடர்ந்து வருகும் வாரங்களில் நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பதற்கான 10 காரணங்கள். ஏன் படிக்க வேண்டும்? முதலாவது காரணம் என்ன? ஏமாற்றத்திலிருந்து தப்பு வைக்கிறது. யாரும் நம்ம ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த புத்தகத்தை படிக்கணும்? இரண்டாவது காரணம், வரப்போகிற உபத்திரவத்தை எதிர்கொள்வதற்கு நம்மை இது தயார்படுத்துகிறது. மூன்றாவது காரணம், நம்மை ஆராதிப்பதற்கு தயார்படுத்துகிறது. நான்காவது காரணம், உலகம் லௌகிகம் என்கிறதான அந்த மாயை, அந்த காரியத்தை ஒழிப்பதற்கு இந்த புஸ்தகம் நமக்கு உதவி செய்கிறது. ஐந்தாவது காரணம், தேவ பக்தியை நமக்குள்ளாக இன்னும் ஊக்குவிக்கிறது, உற்சாகப்படுத்துகிறது இந்த புஸ்தகம். ஆறாவது காரணம், நாம் ஒரு வைராக்கியமுள்ள சுவிசேஷ அறிவிப்பாளர்களாக நம்மை மாற்றுகிறது. நாம் படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுன்னு சொன்னா, ஐயோ இவன் நரகத்துக்கு போவானே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இவன் நரகத்திற்கு போவானே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த குடும்பம் நரகத்துக்கு போகுமே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்று சொல்லுகிற அந்த எண்ணம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம் என்று சொல்லலாம்? அமைதியாக இருக்க மாட்டோம். எப்படியாகிலும் இந்த காஸ்பல் அவங்களுக்கு சொல்லிடுவோம்.
நமக்கு இன்றைக்கி யாராவது காஸ்பல் சொல்கிற மாதிரி யோசிப்பாங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு, அவன் எங்கே போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போயிடறோம் இல்லையா? அப்படி தானே என்ன வந்துருச்சு இல்லை இப்போது? யார் காஸ்பல் சொல்கிறா யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துலலாம் ஏறி பஸ்ஸில் உட்கார்ந்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிருவார். யார்? இவர் கிறிஸ்தவராக இருந்தால் அவர் ஆரம்பிப்பார். சார் வணக்கம். வணக்கம். எங்கே போகிறீங்க? நான் இங்கே போகிறேன். நான் இங்கே போயிட்டுருக்கேன். அவரே வாலண்டியராக சொல்லுவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க. பேசிட்டு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் கேட்பார். இப்படி பர்சனலாக காஸ்பல் சொல்லி ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? பர்சனல் எவாஞ்சலிசம், பர்சனல் காஸ்பல் சொல்லி ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாயை திறக்கிறது கிடையாது. ஏன் வாயை திறக்கிறது கிடையாதுன்னா, நம்முடைய கண்களும் நம்முடைய சிந்தனைகளும் எல்லாமே இப்படின்ட்டு இருந்தால் எப்படி வாயை திறக்கிறது? இதே வேலை தான். ஏறி உட்கார்ந்ததுல இருந்து என்னது ஆமாம் இப்படின்ட்டு இருந்தால் நம்ம வந்து காஸ்பல் எங்கே சொல்ல போகிறோம் யோசிச்சு பார்க்கலாம். அதில் வர்றதை கேட்குறதுக்கே நமக்கு முடிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனைக்கு காரணமாகி போச்சு. ஸோ சுவிசேஷ அறிவிப்பாளர்களாக நம்மை மாற்றுகிறது இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அடுத்தது வரலாற்றை வியாக்கியானம் செய்கிறது, சரித்திரங்களை வியாக்கியானம் செய்ய உதவுகிறது. அடுத்தது ஒரு பெரிய யுத்த களத்தில் நாம் இருக்கிறோம், அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்தபடியாக 9, கிறிஸ்துவை பற்றிய தெளிவான புரிந்து கொள்ளுதலை இந்த புஸ்தகம் நமக்கு கொடுக்கிறது. கடைசியாக ஒரு எண்ட், கம்ப்ளீஷன், ஒரு ஆசீர்வாதம். இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான முடிவு, தேவனுடைய மீட்பின் திட்டம் ஒரு மகிழ்ச்சியாய் முடிவடை போகிற, நிறைவேறப் போகிற அற்புதமான சகாப்தம் என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமேன். படிப்பீங்களா? இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. இனி நான் உங்களுக்கு வெளிப்படுத்தின புஸ்தகத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையா, நீங்கள் படித்தாலே புரிஞ்சிடும். கரெக்டாக இத்தனை விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக கவனித்து எழுதி வச்சுருந்தீங்கன்னா, இதன் அடிப்படையில் நீங்கள் படித்தாலே இனி நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? இனி நீங்கள் எனக்கு தேவையில்லைங்க பாஸ்டர், நானே படித்து புரிஞ்சுக்குவோன்னு சொல்லலாம். நீங்கள் படிங்க, நீங்கள் படிக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் படிங்க, தயவுசெய்து படிங்க, புஸ்தகத்தை படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. படித்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். கர்த்தர் இந்த மாலை வேளையில் நம்மோடு பேசி இருக்கிறாருங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறது.